வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. அமெரிக்காவும் ரஷ்யாவும் பகை நாடுகள் அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா அவங்க என்னைக்காவது போர் செஞ்சு பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல. ஆனா அவங்களோட போர் எப்படி இருக்கும் தெரியுமா? யாரு டெக்னாலஜில முன்னாடி இருக்க போறாங்க அப்படிங்கிற போட்டி மட்டுமே அவங்களோட போரா இருக்கும். இதுக்காக எந்த நாடுகளை வேணாலும் அவங்க அடிச்சுக்க வைப்பாங்க தவிர இவங்க ரெண்டு பேரும் சண்டையிட்டுக்கவே மாட்டாங்க. கேமராவுக்கு முன்னாடி கை குலுக்கிட்டு திரை மறைவுல இவங்க நடத்துற அந்த நிழல் உலக போர் ரொம்பவே பயங்கரமானது. குறிப்பா ரஷ்யாவோட ரகசியங்களை வேட்டையாட அமெரிக்க அரசாங்கமே பிளான் போட்டு நடத்தின 3 அதிகாரப்பூர்வமான ஹெய்ஸ்ட். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 32,000 கோடி ரூபாய் செலவுல ஒரு போலி கப்பல், நள்ளிரவுல நைசா தூக்கப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர், அப்புறம் மொத்த உலகத்தையும் மிரட்டுற ஒரு ஆழ்கடல் மர்மம். ஆப்பிரிக்கா மைய பகுதியில சாட் அப்படின்னு ஒரு தனி நாடு இருக்கு. லிபியா நாடு அவங்க நிலப்பகுதியை ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு டொயோட்டா கார்களை வச்சு லிபியா கூட சண்டை போட்டாங்க. அப்போ லிபியாவுக்கு அதிபரா இருந்தவர் கடாஃபி அமெரிக்காவை கடுமையா எதிர்த்தாரு. இதனால அமெரிக்கா சாட் நாட்டுக்கு துணை நிற்க ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா உள்ள வந்ததால அமெரிக்கா எதிரியான ரஷ்யா உள்ள வந்துச்சு. ரஷ்யா லிபியாவுக்கு போர்க்கருவிகளை கொடுத்து உதவினாங்க. இப்ப லிபியா கிட்ட ஏகப்பட்ட ரஷ்ய டேங்குகள், விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அப்படின்னு ஒரு பெரிய ராணுவமே இருந்துச்சு. ஆனா சாட் நாடு ரொம்ப ஏழை. அவங்க கிட்ட டேங்கர்ஸ் கிடையாது. அப்ப பிரான்ஸ் நாடு சாட் நாட்டுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க 400 டொயோட்டா ஹிலக்ஸ் பிக்கப் ட்ரக்குகளை கொடுத்தாங்க. சாட் நாட்டு வீரர்கள் அந்த டொயோட்டா கார்கள்ல ஏவுகணையை பொருத்திட்டு பாலைவனத்துல பயங்கர வேகத்துல போய் லிபியாவோட மெதுவா நகரக்கூடிய ரஷ்ய டேங்குகளை சரவெடி மாதிரி அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. இதனாலதான் இந்த போர் டொயோட்டா போர் அப்படின்னு அழைக்கப்படுது. லிபியா கிட்ட ஏகப்பட்ட அதிநவீன ஆயுதங்கள் இருந்தோ அவங்களால அந்த போரை ஜெயிக்க முடியல. ஏன்னா அவங்களோட போர் முறை ரொம்ப பழசா இருந்துச்சு. லிபியா படைகள் மிரண்டு போய் அவங்களோட முக்கியமான வாடி டூம் விமான தளத்தை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இதுக்கு பிறகுதான் இந்த கதையோட சினிமேட்டிக் காட்சிகளே ஆரம்பிக்க போகுது. லிபியா படைகள் அந்த விமான தளத்தை கைவிட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிற செய்தி அமெரிக்காவுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. அமெரிக்க ராணுவம் இந்த செய்தியை கேட்டு குசியானாங்க. ஏன்னா அந்த விமான தளத்துல ரஷ்யாவோட Mi-25 ஹிந்த் அப்படிங்கிற ஹெலிகாப்டர் ஒன்னு நிக்குது. அது பறக்கிற வேகத்துக்கான ரகசியம் யாருக்குமே தெரியாது. கீழ இருந்து எதை வச்சு சுட்டாலும் அந்த ஹெலிகாப்டர் விழமாட்டேங்குது. அப்படி எதை வச்சு தான் இதை பில்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஆச்சரியம் அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. மொத்தத்துல இப்படி ஒரு ஹெலிகாப்டர் அமெரிக்கா கிட்ட இல்லவே இல்ல. அதனால இதோட தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஹெலிகாப்டரை தூக்கணும். ஹெலிகாப்டர் ஹெய்ஸ்ட் ஆரம்பிச்சது. அமெரிக்கா கிட்ட இருந்த சினூக் அப்படிங்கிற 2 அதிநவீன ஹெலிகாப்டர்களை எடுத்துக்கிட்டாங்க. கும்மிருட்டு நடு இரவு ரேடார்ல சிக்காம இருக்க தாழ்வான பகுதியிலே பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அமெரிக்க வீரர்கள் அந்த விமான தளத்தை கண்டுபிடிச்சாங்க. ஹெலிகாப்டரை தரைக்கு ஒட்டி கொண்டு வந்தாங்க. அக்கம் பக்கத்துல இருந்து எப்ப வேணாலும் லிபியா படை வரலாம். திக் நிமிடங்கள் ஹெலிகாப்டர்ல இருந்து ராட்சச இரும்பு கயிறுகளை இறக்கி அந்த 8000 கிலோ எடையுள்ள ரஷ்ய ஹெலிகாப்டரை தூக்க முயற்சிக்கிறாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் 2 ஹெலிகாப்டருமே ஒன்னோட ஒன்னா மோதி வெடிச்சு செதறிடும். இன்னொரு பக்கம் லிபிய வீரர்கள் சுதாரிச்சு வெளியே வர்றதுக்குள்ள அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் அங்கிருந்து கிளம்பிடணும். எல்லா வீரர்களும் அமெரிக்க ஹெலிகாப்டர்ல ஏறி உட்கார்ந்ததும் அமெரிக்க வீரர் ஒரு அழுத்தழுத்துறாரு. சுனுக் ஹெலிகாப்டரோட இன்ஜின் அதோட முழு திறனையும் தாண்டி வேலை செஞ்சது. எங்க தங்களோட ஹெலிகாப்டர் உடைஞ்சிடுமோ அப்படின்னு அமெரிக்க வீரர்கள் பயந்தாங்க. ஆனா அந்த ரஷ்ய ஹெலிகாப்டர் கொத்தா அமெரிக்க ஹெலிகாப்டர் கூடவே வந்துச்சு. கொண்டு வந்த அந்த ஹெலிகாப்டரை அமெரிக்கா பிரிச்சு மேஞ்சி ஆராய ஆரம்பிச்சாங்க. இந்த ஹெலிகாப்டர் முழுக்க டைட்டானியத்தால ஆனது. அதனாலதான் இதை ஈஸியா சுட முடியறது இல்ல. அப்ப இதை எங்க சுட்டா இது காலி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து அந்த ஹெலிகாப்டர்களை எங்க பார்த்தாலும் அமெரிக்காவால ஈஸியா சுட்டு வீழ்த்த முடிஞ்சது. ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. கடலுக்கு அடியில எவ்வளவோ மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஆனா இந்த மர்மம் இயற்கை பத்தினது இல்ல. ரஷ்யா உலகத்துக்கே தெரியாம செஞ்ச ஒரு ரகசிய மிஷன் 14 உயிர்களை அது பலி வாங்கிச்சு. 2019 ரஷ்யா கிட்ட AS-31 லோஸ்ரிக் அப்படின்னு ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. இது சாதாரண கப்பல் இல்ல. மத்த நீர்மூழ்கி கப்பல் போகவே பயப்படுற சூரிய வெளிச்சமை எட்டி பார்க்காத அந்த மிட் நைட் ஜோன் ஆழத்துக்கு இது அசால்ட்டா போகும். ரஷ்யாவை ஒட்டியுள்ள கடுமையான குளிர் நிறைந்த பாரன்ஸ் கடல் பகுதிக்குள்ள கப்பல் மெல்ல மெல்ல கடலுக்குள்ள இறங்க ஆரம்பிக்குது. சுத்தி இருக்கிற கடல் நீர் நீர்மூழ்கி கப்பல் மேல அழுத்தம் கொடுத்து பார்த்துச்சு. ஆனா இந்த லோசாரி கப்பலோட உட்புறம் டைட்டானியம் உலோகத்தால் ஆனது. எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் தாங்கும். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த கடலோட இருள் உலகத்துக்குள்ள இவங்க ஏன் போறாங்க? கடலுக்கு அடியில அசைவில்லாம கிடக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளமான இன்டர்நெட் கேபிள்கள். உலகத்தோட மொத்த தகவல்களும் அந்த கேபிள்கள் வழியா தான் போய்கிட்டு இருக்கு. அந்த கேபிள்களை யாருக்கும் தெரியாம டேப் பண்ணி, அதாவது ஒட்டு கேட்டு உலக நாடுகளோட ரகசியங்களை திருடவா, இல்ல அவசர காலத்துல அந்த கேபிள்களை துண்டிச்சு மொத்த உலகத்தையும் இன்டர்நெட் இல்லாம செய்யறதுக்கா? நீங்க ஏன் அவ்வளவு கடலுக்கு காலத்துக்கு போறீங்க? அங்க போய் என்ன
பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரஷ்யா கிட்ட அமெரிக்கா கேட்டதுக்கு நாங்க அங்க போறதே இல்ல, அப்படி போறதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா ஆதாரம் இல்ல, ஏன்னா அந்த நீர்மூழ்கி கப்பல் எந்த ரேடார்லயும் சிக்காது. அப்புறம் எப்படி அங்க போறாங்க அப்படின்னு அமெரிக்கா கண்டுபிடிச்சது. கடலோட ஆழமான இருள் உலகத்துக்குள்ள போற அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த நீர்மூழ்கி கப்பலோட சைஸ் ரொம்ப சின்னது. அத இன்னொரு பெரிய நீர்மூழ்கி கப்பல் கடல் ஆழத்துல பாதி தூரம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடும். அத மதர் சப்மரைன் அப்படின்னு சொல்வாங்க. அந்த பெரிய நீர்மூழ்கி கப்பல் அமெரிக்காவால ட்ராக் செய்ய முடிஞ்சது. அடுத்ததா அந்த கடல் பகுதிக்குள்ள கடலோட அந்த ஆழத்துல அசையாம அமைதியா இருக்கிற அந்த இன்டர்நெட் கேபிள்கள் மேல திடீர்னு மர்மமான டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. இந்த ரெண்டையும் வச்சு ரஷ்யா ஏதோ வேண்டாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அமெரிக்கா கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதை நிரூபிக்க சாலிட் ப்ரூஃப் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் கூட ரஷ்யா ஏன் இந்த கடலோட ஆழத்துக்கு போனாங்க அப்படிங்கிற தெளிவில்ல. 2019 ஜூலை 1 அன்னைக்கு ரஷ்யா தங்களோட அந்த நீர்மூழ்கி கப்பல் தீ விபத்து ஆகிடுச்சு அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த விபத்துல 14 ஆபீசர்கள் இறந்து போயிருந்தாங்க. இவ்வளவு காலம் இந்த மிஷனை பத்தி மர்மமா மறைச்சிட்டு வந்த ரஷ்யா இன்னைக்கு ஏன் வெளிப்படையா அறிவிச்சாங்க அப்படின்னு உலகமே வியந்துச்சு. ஏன்னா அந்த மிஷன்ல இறந்தவங்க எல்லோரும் ரஷ்ய நேவில இருக்கிற ஹை ரேங்கிங் ஆபீசர்ஸ். இவங்களோட சாவை உலகத்துக்கு முன்னாடி மறைக்க முடியாது, அதனால பகிரங்கமா அறிவிச்சாங்க. ஆனா அவங்க ஏன் அங்க போனாங்க, இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை ரஷ்யா ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க அங்க எப்ப போனாங்க அப்படின்னு கூட இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. அமெரிக்கா சொல்லிட்டு வந்த குற்றச்சாட்டு இப்ப உலகத்துக்கு முன்னாடி நிரூபணமாச்சு. இதுக்கு பிறகு நாட்டோ, அதாவது USA, UK, பிரான்ஸ் மாதிரி பல நாடுகள் சேர்ந்த ஒரு ராணுவ கூட்டணி நாடுகள் சேர்ந்து அந்த இன்டர்நெட் கேபிள்களை கண்காணிக்கும் பொறுப்பை அதிகப்படுத்தினாங்க. ரஷ்யாவோட பாரன்ஸ் கடல் பகுதியில நார்வேக்கும் சொந்தமான பகுதி இருக்கு. அங்க கடல் ரோந்து பணிகளை அதிகரிச்சாங்க. எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு நினைச்சா இது அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு ஆரம்பம். விபத்துக்குள்ளான அந்த நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யா கைவிடல, அதை மீட்டு எடுத்துட்டு வந்து இப்போ மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. 14 ஹை ரேங்கிங் ஆபீசர்களை பலி கொடுத்து ரஷ்யா அந்த மிஷனை கைவிடல அப்படின்னா அந்த ஆழ்கடல் இருட்டுக்குள்ள அவங்க எதை தேடிக்கிட்டு இருக்காங்க? கடலுக்கு அடியில 16,000 அடி ஆழத்துல ஒரு நீர்மூழ்கி கப்பலை யாராவது திருடுவாங்களா? அப்படி ஒரு சம்பவத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். புதுமையான உலகத்துல பயணிக்க வேதேஸ் XP சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கும் என்னைக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்பவுமே ஆகாது. அவங்களுக்குள்ள எப்பவும் ஒரு பனிப்போர் நடந்துகிட்டே இருக்கும். 1968 ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கோல்டு வார் உச்சத்தில் இருந்த நேரம் அது. பசிபிக் கடல்ல சோவியத் யூனியனோட நீர்மூழ்கி கப்பல்ல திடீர்னு ஒரு கோளாறு. உள்ளுக்குள்ளேயே ஏதோ வெடிக்க அந்த பிரம்மாண்டமான கப்பல் நிலக்குலைஞ்சு போச்சு. அப்படியே கல்லு மாதிரி 16,000 அடி ஆழத்துக்கு போய் விழுந்துச்சு. ரஷ்யா அவங்க கப்பல்களை விட்டு அந்த நீர்மூழ்கி கப்பலை தேடி பார்த்தாங்க. ஆனா அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அமெரிக்காவோட நேவி சத்தமே இல்லாம அந்த கப்பல் எங்க கிடக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது சாதாரண கப்பல் இல்ல, உள்ள ரஷ்யாவோட நியூக்ளியர் மிசைல்ஸ் இருந்துச்சு, அதாவது அணு ஏவுகணை. அதை கைப்பற்றினா ரஷ்யாவோட தொழில்நுட்பம் மொத்தமும் அமெரிக்கா கைக்கு வந்துடும். ஆனா ஒரு சிக்கல், 5 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கிற 2000 டன் எடையுள்ள கப்பலை எப்படி மேல கொண்டு வர்றது? எந்த மனிதனும் எந்த இயந்திரமும் எந்த நாடும் கடலுக்கு அடியில இருந்து 5 கிலோமீட்டர் ஆழத்துல இருந்து எதையுமே தூக்கினது இல்ல. அது தவிர அமெரிக்கா இப்படி ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பலை தூக்குறதுக்கு பிளான் பண்ணது அப்படின்னு ரஷ்யாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், 3ஆம் உலக போர் வெடிச்சிடும். அப்பதான் அமெரிக்கா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க, ப்ராஜெக்ட் அசோரியன். அந்த காலத்துல ஒரு பெரிய தொழிலதிபரா இருந்த ஹோவர்ட் ஹியூஸ உள்ள இறக்கினாங்க. அவர் அப்போதைய எலான் மஸ்க் மாதிரி. அவர் மாங்கனீச சுரங்கம் தோண்டி கனிமங்களை எடுக்க போறோம் அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டாங்க. அதுக்காக குளோமர் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான கப்பலையும் உருவாக்கினாங்க. கப்பலுக்கு அடியில ஒரு ராட்சச கிளேவர் செட் பண்ணாங்க. அதாவது அவ்வளவு பெரிய நீர்மூழ்கி கப்பலை பிடித்து தூக்கும் ராட்சச கொக்கி அப்படின்னு அதை சொல்லலாம். இந்த கப்பலை தயாரிக்க பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? $800 மில்லியன். இன்னைக்கு மதிப்புக்கு கிட்டத்தட்ட $4 பில்லியன். அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு 32,000 கோடி ரூபாய். 1974 ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. நடுக்கடல்ல யாருக்கும் தெரியாம அந்த ராட்சச கிளாவ கடலுக்குள்ள இறக்கினாங்க. அது அந்த நீர்மூழ்கி கப்பலை கவ்வி பிடிச்சது. மெல்ல மெல்ல மேல இழுக்கிறாங்க. கப்பல் மேல வர வர டென்ஷன் ஏறுது. எல்லாம் சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறப்ப திடீர்னு ஒரு சத்தம். நீர்மூழ்கியோட எடை தாங்காம அந்த ராட்சச கிளவோட ஒரு பகுதி பட்டுன்னு உடைஞ்சது. அவ்வளவுதான், நீர்மூழ்கி கப்பல் ரெண்டா பிளந்து முக்கியமான நியூக்ளியர் ஆயுதங்கள் இருந்த பெரிய பகுதி மீண்டும் கடலுக்குள்ளேயே போய் விழுந்துருச்சு. அமெரிக்கா கையில கிடைச்சது கப்பலோட முன்பகுதி மட்டும்தான். அதுல நியூக்ளியர் பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஆனா உள்ள இறந்து போன 6 ரஷ்ய வீரர்களோட உடல் இருந்துச்சு. அந்த உடலுக்கு ராணுவ மரியாதை கொடுத்து கடல்லேயே அடக்கம் பண்ணாங்க. கடைசியில விஷயம் மீடியாவுக்கு லீக் ஆச்சு. ரஷ்யாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. மீடியா எல்லாம் இத பத்தி அமெரிக்கா கிட்ட கேட்டப்ப அமெரிக்கா சொன்ன பதில் என்ன தெரியுமா? We can neither confirm nor deny. அதாவது ஆமான்னு சொல்ல மாட்டோம், இல்லன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிற அந்த பாதி உடைஞ்சு போன கப்பலோட மீதம் கடல்ல தான் இருக்கு. இது வரைக்கும் இவ்வளவு பெரிய பொருளை கடலோட 5 கிலோமீட்டர் ஆழத்துல இருந்து தூக்கும் முயற்சி எப்பவும் நடந்ததில்ல. அந்த மிஷன் தான் முதலும் கடைசியுமானது. போருங்கிறது வெறும் எல்லை கோட்ல மட்டும் நடக்கிறது இல்ல, அது டெக்னாலஜிலையும் அறிவுல யார் பெருசு அப்படிங்கறதுல கூட நடக்கும். ரஷ்யாவோட செக்யூரிட்டியே கேள்விக்குறியாக்கின இந்த 3 சம்பவங்களும் அமெரிக்க அரசாங்கமே
முன்னின்று நடத்தின மிகப்பெரிய பவர் பிளே. இந்த 3 மிஷன்ல எந்த விஷயம் உங்களை அதிகமா மிரள வச்சது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அமெரிக்கா ரஷ்யா இடையில நடந்த இன்னும் பல மறைக்கப்பட்ட உண்மைகளையும் உலக ரகசியங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம வேதஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு மைண்ட் பிளேயிங் கதையோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.